Hello guys, welcome back to my channel. Be Debo, be yourself. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னோட பேர் வந்து டெபோரா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், லைஃப் ஸ்டைல் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது இன்னுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட லுக்கை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம வந்து லுக்கை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு ஒரு சேஞ்ச் கொடுப்போம் அப்படின்ற ஒரு தாட்டை நமக்கு வரது கிடையாது. நம்ம இருக்கிறதே போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து இருந்துட்டு இருப்போம். ஆனால் வந்து நம்ம லுக்கை வந்து ஒரு ஒவ்வொரு பீரியட் நம்ம சேஞ்ச் பண்ணாட்டி பின்னாடி நம்ம வருத்தப்படுவோம். என்னடா இப்படி இருந்துட்டோமே, கொஞ்சம் இதை ட்ரை பண்ணியிருக்கலாமா, அதை ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி ஒரு வருத்தம் வந்துடக்கூடாது. நிறைய பேர் அவங்க லுக்கை பற்றி கவலைப்படுறது கிடையாது. எப்போ வரைக்கும் கவலைப்பட மாட்டாங்க. நான்லாம் வந்து காலேஜ் படிக்கிற டேஸ், காலேஜ் முடிக்கிற அளவுக்குமே வந்து நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. நான் வாட்டுக்கு வருவேன். நான் வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் படித்தேன். அங்கே எல்லாருமே வந்து நல்லா நீட்டாக வருவாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலேருந்து வெளியே அவங்க வந்து எடுத்து காமிச்சிக்கிறதுலேருந்து அது எல்லாமே வந்து நல்லாமே இருக்கும். ஆனால் நான் அந்த காலேஜில் படிச்சேனான்ற அளவுக்கு கூட வந்து நான் வந்து இருக்க மாட்டேன். அந்த மாதிரி வந்து எனக்கு லுக்கை பற்றி எனக்கு கவலையே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதை பற்றி நமக்கு நாலேஜ் வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம லுக்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன நான் இன்சைடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம லுக் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்க சில விஷயங்கள் பண்ணேன். அந்த விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் நம்ம ஏன் வந்து லுக் சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கிற மாதிரியே இருந்தாலும் அழகு தான். பட் கொஞ்சம் நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் காலேஜ் படிக்கிற டேஸில் ரொம்ப பயமாக, ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆகும். நம்ம இப்படி இருக்கோமே, அதனாலே வந்து அந்த பயத்தினாலே வெளியே எந்திரிச்சு பேசுறது, மற்றவங்களோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம வந்து நல்லா இல்லை, நம்ம வந்து அசிங்கமாக இருக்கோம் அப்படி சொல்லி நான் நிறைய வந்து என்ன நானே வந்து ரொம்ப குறைச்சி நினச்சிக்குவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம லுக்கில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வந்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, ஒருத்தவங்க நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுமே நம்மளோட லுக் வந்து எப்படி இருக்குது அதை வச்சு தான் வந்து நிறைய பேர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து மற்றவங்களை தெரியாட்டினாலும் இன்ஸ்டண்ட்டாக நம்மளை பார்க்கும்போது அவங்க நம்ம லுக்கை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம லுக்கை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா அதை உங்கள் லுக்கை வந்து கொஞ்சம் பெட்டராக மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இது கண்டிப்பாக வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் போகிறேன்னா இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை இப்போதான் காலேஜ் போறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட லுக்கை கொஞ்சம் பெட்டரா மாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்க ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டா நீங்க வந்து க்ளோவா மாத்திக்கணும். க்ளோவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்போலியேட் பண்ணலாம். எக்ஸ்போலியேட்றது நம்ம நிறைய வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எக்ஸ்போலியேட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டு விதமான எக்ஸ்போலியேஷன் இருக்கு. ஒன்று வந்து டிஐஒய் பேக்ஸ், நம்ம வீட்டில் வந்து போடுற பேக்ஸை வந்து ட்ரை பண்ணி நம்ம எக்ஸ்போலியேட் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் க்ளோவா மாத்துறது. ரெண்டாவது என்னன்னா ஷேவிங் பண்ணுறது. ஷேவிங் பண்ணுறது ஒரு கைண்ட் எக்ஸ்போலியேஷன் தான். ஸோ நம்ம ஷேவிங் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகி இன்ஸ்டன்ட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஷேவிங் எப்படி பண்ணணும், அது பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ் அப்படி சொல்லி ஒரு தனியாகவே அதை பற்றியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோயும் பார்த்துட்டு வாங்க. அப்போ ஷேவிங் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து பண்ணால் நிறைய வளரும் அப்படி சொல்லி நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஷேவிங் பண்ணுறது ஒரு ஸ்கின் கேரில் ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ நம்ம அது பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம வந்து வெளியே போகும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அந்த க்ளோயிங் லுக் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூபை வச்சு நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ரப் பண்ணணும். ஐஸ் கியூப்ல இருக்க அந்த கூலிங் சென்சேஷன் வந்து நம்ம போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஆக்னே இருந்தாலோ இல்லை பிம்பிள்ஸ் இருந்தாலோ அது வந்து நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப வீங்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து கூலிங் பண்ணும்போது அது வந்து லைட்டாக வந்து அமுங்குற ஃபீல் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப் வச்சு ஃபேஸை வந்து நீங்கள் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டாலுமே மேக்கப்பும் நல்லா சஸ்டெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது எப்படி நம்ம வந்து லுக்கை வந்து இன்ஸ்டண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னா, ஐப்ரோஸ் வந்து முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா ஐப்ரோஸ் இப்போ பண்ணாதீங்க. நீங்கள் காலேஜ் போகும்போது 20 ஏஜஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஐப்ரோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஐப்ரோஸ் வந்து நம்ம பிளேட் வச்சு நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம். இல்லாட்டி ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கணும், ஒரு ஷேப் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா த்ரெட்டிங் பண்ணலாம். நம்ம த்ரெட்டிங் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்ல ஒரு சேஞ்சை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் கொடுக்குறேன். ஸோ எனக்கே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து மண்டக்க இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து
ஹேரே வளராட்டினாலும் ஐப்ரோ நீங்கள் எடுத்து ஒரு ஷேப்ல கொண்டு வரும்போது ஐப்ரோஸில் இருக்க ஹேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும், மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஷேப் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவாக இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். நம்ம வந்து அழகாக இருக்கும் ஷேப்புக்குள்ளே கொண்டு வரும்போது அது பார்க்கவே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அவுட்ஃபிட் நம்ம ட்ரை பண்ணுற அவுட்ஃபிட்ஸ். நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம சுடிதார் போடுறோம்னா ஒரே மாதிரி என்ன பண்ணுறோம்னா குர்த்தி, பேண்ட்டு, ஷால் அப்படியே தான் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய வந்து வெஸ்டர்ன் ட்ரை பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க இருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து அவங்களே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டு இது போட்டால் நல்லா இருக்காது, இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணாமல் இருப்போம். அந்த மாதிரி இருக்காமல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு குர்த்திஸ் போடுறது, அப்போ ஜீன் போட்டு நார்மல் டாப் போடுறது, கவுன்ஸ் போடுறது, ரொம்ப வந்து வெஸ்டர்னாக நம்ம ட்ரெஸ் பண்ணாட்டினாலும் கொஞ்சம் வெஸ்டர்ன் மிக்ஸ்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம லுக்கில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சேஞ்ச் வந்து நம்ம பார்க்க முடியும். அவுட்ஃபிட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. உங்களோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதே சமயம் உங்கள் லுக் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நீங்கள் லூஸாவோ இல்லை டைட்டாவோ போட்டாலும் அது வியர்டாக பார்க்கவே நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான சைஸ் ட்ரெஸ் போடும்போது அது உங்கள் லுக்கை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். டார்க் கலர்ஸ் வந்து அவுட்ஃபிட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ளூ, பிளாக்கு, டார்க் மெரூனு, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் பர்பிள் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் அவுட்ஃபிட்டில் வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து உடனே வந்து அட்ராக்ஷன் வந்து கெயின் ஆகும். அதை பார்க்க உங்களுக்கு வந்து உங்கள் அவுட்ஃபிட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம கன்சென்ட் பண்ணணும். நம்ம ஏனோதானோ ஏதோ ஒரே ஸ்டைலே போடாமல் அப்பப்போ நம்ம ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம அவுட்ஃபிட்டில் இது நமக்கு சேருமா சேராதான்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களோட லுக்கை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரே ஹேர் ஸ்டைலில் தான் ஸ்கூல்லேருந்து போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து அந்த ஹேர் ஸ்டைல் மாற்ற மாட்டோம். கேட்டால் நம்ம ஃபேஸுக்கு இதுதான் செட் ஆகும், இது நல்லா இருக்காது, இது முகத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து சிலர் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதுவுமே உங்கள் ஃபேஸுக்கு சூட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலும் நீங்கள் ஆல்ரெடி போடுற ஹேர் ஸ்டைல் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் மாற்றி தலை செய்வி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரே ஹேர் ஸ்டைல் போடுறீங்க, இப்போ நீங்கள் வந்து ஏற்றி போடுறீங்க அப்படின்னா உங்கள் நாளடைவில் உங்கள் நெத்தியை வந்து ஏற ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா அது உங்கள் லுக்கையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டாது. அதே மாதிரி உங்கள் ஹேரையும் வந்து சீக்கிரம் வந்து முடி நிறைய கொட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹேர் ஸ்டைலே அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்கள் லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே கண்மை வைக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ நம்ம வந்து காஜல்னு சொல்லி அதை சொல்லலாம். காஜல் ஆர் கண்மை. ஆனால் வந்து முதலெல்லாம் ரொம்ப வந்து காஜல் யூஸ் பண்ணுறவங்க கிடையாது. இப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேங்க, வெளியே போனால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கேயும் போது நமக்கு திடீர்னு வந்து கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம காஜல் யூஸ் பண்ணுவோம். காஜல் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா காஜல்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து எடுத்தோடனே ஐலைனர் அப்படி சொல்லி போடும்போது நமக்கு வந்து சிலருக்கு வந்து போட வராது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா எடுத்தோடனே வந்து சில பேருக்கு வந்து காஜல், ஐலைனர், லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டாலே பெரிய மேக்கப், ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் வந்து அதெல்லாம் மேக்கப்பே கிடையாது. அது வந்து கொஞ்சம் அது வந்து இனிஷியல் தான். அது வந்து கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை காட்டுமே தவிர அது பெரிய மேக்கப்பே கிடையாது. பட் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் இவ்வளோ மேக்கப் போட வர அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் அதை போட்டுக்கவே வந்து கூச்சப்படுறாங்க. நம்மளை வந்து மேக்கப் காரின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு போட்டுமே, அது அவங்க வாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்து நமக்கு பிடிச்சது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் உங்க லுக்கை பெட்டராக காட்டணும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். காஜல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐலைனர் போகலாம். ஐலைனர் வந்து எப்படி வந்து போடணும், பிகினர்ஸ் வந்து எப்படி போடணும், நீங்களே உங்கள் கையில் வந்து எப்படி ஐலைனர் உங்களுக்கு போட்டுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம ஐலைனர் போடும்போது கை நல்லா வரும், ஆனால் நமக்கே நம்ம போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணும். ஸோ எப்படி ஐலைனர் போடலாம்னு சொல்லி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் லுக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு தோணுச்சா பாருங்கள். மற்றவங்க ஏதாவது நம்ம வந்து எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று சில பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கா, நமக்கு அது கான்ஃபிடென்ட் கொடுக்குதா, உங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கள். உங்களை வந்து நீங்கள் பெட்டராக மாற்றிக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுங்க, அது தப்பே கிடையாது. சில பேர் வந்து ஏதோ குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பீப்பிளை கண்டுக்காமல் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் லுக்கை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் இதுனா உனக்கு செட்டே ஆகலை, உங்களுக்குலாம் தேவையா அப்படி சொல்லி கேட்குறவங்களும் இருப்பாங்க. போக போக அதை நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்க ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கே, உனக்கு இது செட் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி யோசிங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதா, உங்களுக்கு அது வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் லுக்கை சேஞ்ச் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ நான் சொல்ல வந்தது அதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஐலைனர், காஜல் வந்து உங்களோட லுக்கில் வந்து டிராஸ்டிக்காக உடனே வந்து ஒரு சேஞ்சை கொடுக்கும். நீங்கள் போட்ட உடனே உங்கள் ஃபேஸில் மேக்கப் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும், பார்க்க உங்கள் லுக் வந்து மாற்றும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா லிப்ஸ்டிக்.
நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் போட்டாலே ரொம்ப அப்படியே ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, மேனாமினிக்கு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லிப்ஸ்டிக் போட்டாலே பெரிய அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து சொல்லுவாங்க. பட் வந்து லிப்ஸ்டிக் போடுறது மூலமாக நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நான் லிப்ஸ்டிக் போடுற பர்சன் கிடையாது. பட் லிப்ஸ்டிக் போட அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோம். நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் லிப்ஸ்டிக் போட போகிறோம் அப்படின்னா, இல்லை போடுறவங்கள பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ஒரு இமேஜின் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டாலும் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படி சொல்லி இமேஜின் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. லிப்ஸ்டிக் போடும் போது உங்களுக்கே வந்து அது ஃபீல் ஆகும். அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சிரும். அது உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் வந்து பிரைட்டாக காட்டும். ஸோ நம்ம பிரைட்டாக காட்டும் போது அது நம்ம லுக்கையே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டும், கொஞ்சம் பெட்டராக மாற்றும். ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் போடாத பர்சன் தான் லிப்ஸ்டிக் வந்து நியூட் லிப்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே டார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. நியூட் ஷேட்லேருந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஷேட்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு லிப்ஸ்டிக்கில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் லிப் பாம் ட்ரை பண்ணலாம். லிப் பாம் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் அது நம்ம லிப்ஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். அதே சமயம் ஸோ ஒரு பிங்கி ஒரு எஃபெக்ட் வந்து அது கொடுக்கும். லிப் பாம்ஸ் பிகினராக இருக்கீங்கன்னா லிப் பாம்லேருந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக்கில் வந்து நியூட் ஷேடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிப்ஸ்டிக் போடுற மூலமாக நீங்கள் போடும் போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நானும் அது உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் காட்டுறேன். ஸோ போடும் போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஒரு டோன் எக்ஸ்ட்ரா காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது உங்கள் லுக்கில் ஒரு சேஞ்ச் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கூட சொல்ல நினச்சது. பட் இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம போடுறதா லிப்ஸ்டிக் இப்போ வந்து பேசிக் ஆகிடுச்சு. வந்து யோசிப்போம் இப்போது லிப்ஸ்டிக் போடுறது, காஜல் போடுறது, எக்ஸ்ட்ரா நிறைய பேர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி மேக்கப் போட்டே வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் சிலர் இன்னும் வந்து நாங்கள் லுக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காலேஜ் போகிறோம் இல்லை சும்மா நார்மலாக எங்கேயாவது போகிறோம்னா அப்போ கூட நம்ம லுக்கில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நமக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். நம்ம வந்து ஃபுல் மேக்கப் போட்டு போகாட்டினாலும் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் நம்ம ட்ரெஸ்ஸஸில், நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் சரி, நம்ம ஹேர் ஸ்டைல் சரி, நம்ம லுக்கில் சரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது நமக்கு அது ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். நிறைய பேருக்கு இது பிடிச்சிருந்தாலும் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் அதை ட்ரை பண்ண யோசிச்சிட்டே தான் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. லுக்கை சேஞ்ச் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அது பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுவீங்க. வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இதை பற்றி நிறையா பேசலாம். இன்னும் உங்கள் கான்ஃபிடென்ட்டாக எப்படி நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இனி வர வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.